வாழைக்காய் வறுக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். இது பாருங்க, இந்த மாதிரி தோலை எடுத்து ஸ்டவ் பற்ற வச்சு கடாயை வச்சு தண்ணி ஊற்றிக்கலாம். வாழைக்காய் இதில் போட்டு வேக வச்சு தண்ணி எடுத்துட்டு வாழைக்காய் செய்தால் ரொம்ப நல்லது. மூட்டு வலி இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து வாழ்வு பிரச்சனை இருக்கிறதுனால வேக வச்சு தண்ணி எடுத்துட்டு வாழைக்காய் வறுக்கலாம். வாழைக்காய் வேகுது. அதுக்குள்ளே நம்ம வந்து 2 மிளகு, 2 சோம்பு, 2 சீரகம், பூண்டு, 4 பல் பூண்டு போட்டு மிக்சியில் அரைச்சிக்கலாம். வாழைக்காய் வெந்துடுச்சு, வடிகட்டிக்கலாம். இது பாருங்கள், வடிகட்டியாச்சு. எண்ணெய் ஊற்றினாச்சு. எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கலாம். 2 உளுத்தம் பருப்பு, ஆனியன் கொஞ்சம் போட்டு மிளகு, சோம்பு, பூண்டு, ஜீரகம் எல்லாம் போட்டு அரைச்சிடும். வாழ்வுலாம் வராது வாழைக்காய் சாப்பிட்டா. கொஞ்சம் பெருங்காயம் கொஞ்சம் லைட்டாக போட்டால் போகிறோம். அப்புறம் வாழைக்காய் போட்டு சூப்பராக இருக்கும் வாழைக்காய். இது மாதிரி வீட்டு மிளகாத்தூள், மஞ்சாத்தூள், உப்பு, கொஞ்சம் லைட்டாக தண்ணி. ஏன்னா வாழைக்காய் ஏற்கனவே வேக வச்சிட்டோம் இல்லையா, கொஞ்சமாக தண்ணி. காரெல்லாம் பிடிக்கிறதுக்காக உப்பு, காரம். வாழைக்காயில் பல நன்மைகள் இருக்குது. வாரத்தில் ஒரு வாட்டி சாப்பிட்டா பரவாயில்ல. அதுக்காக தான் நம்ம வேக வச்சு தண்ணி எடுத்துடுறோம். அதனால் எந்த ஒரு இதுவும் இருக்காது. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அது பாருங்கள், வாழைக்காய் நல்லா வறுத்துச்சு. அவ்வளோதான். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்க. வாழைக்காய் வறுத்து பாருங்கள். நான் செய்கிற மெத்தட்லேயே செய்யுங்க. சூப்பராக இருக்கும் வாழைக்காய் வறுவல். சாம்பார் சாதம், ரசம் சாதம், குழம்பு, தயிர் சாதம் எல்லாத்துக்குமே இது வந்து சூப்பரான வாழைக்காய் வறுவல். டேஸ்டியாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். கொஞ்சம் ஆனியன் போட்டு வரங்க, நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். பாய்.